கண்டிப்பா பஞ்சாப் நீங்க வந்து பேசு ஆர்சிபி மேல காட்டுங்கண்ணா. கப்பு பேசக்கூடாது. அந்த கப்பை சொன்னா ஒரு லாலிபாப் புசுக்குன்னு வருது. 96 ஆள் விக்கெட் ஆடுவாங்கன்னு நினைச்சேன். கட்சியில பார்த்தா பிச்சை போட்டாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதானே இருக்கும். ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிதான் இருக்கும். நீங்க உங்களை மாரி ஒரு கப்பு அடிச்சுட்டு வந்து பேசல, ஜனங்களை சாவ அடிச்சுட்டு வந்து பேசல. 5 கப்பு நாங்க அடிச்சுட்டு பேசுறோம். எனக்கு ஈஸியாவே சிஎஸ்கே நடிக்கும். உங்களுக்கு எப்படி உயிர் போயிடுச்சு நடிக்கும். நான் எத்தனை பேரை நான் சாவ வச்சாங்க அந்த கப்பு மீட்டிங்க்கு? 12 பேரை சாவ வச்சுட்டு இப்போ ஜாலியாக வந்து மலானுக்கிறாரு விராட் கோலி. ஸ்டைலாக வைக்கிறாரு ஸ்டோக்கை. வெப்பார்னா 11 பேர் ஜெயிச்சு பேசுறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் அடி ஆயா கொஞ்சம் காட்டுங்க. ஆயா நம்ம ஃபேன் தான். ஜெயிச்சு பேசுங்க. உங்ககிட்ட எத்தனை மேட்ச்? அந்த மேட்ச் 5ஆம் தேதி ஆர்சிபி பிரிச்சு மேய்கிறோம். விராட் கோலி சவன்னு ஆகுறோம். கிரில்லு மாரி தொங்க விடுறோம். விராட் கோலி நான் மொட்டை வச்சுக்கிறேன். நான் மொட்டை இல்ல எல்லாத்தையும் ஏத்துறேன். 9 எல்லாத்தையும் ஏத்துறேன். நான் மொட்டை புருவா எல்லாத்தையும் ஏத்துறேன். அவனை காட்டினா கண்டிப்பா கேட்பாங்கண்ணா. தோத்துச்சுன்னா அதுதான் அவன் சொல்றானே இன்னைக்கு கேட்கும். இந்த வாட்டி ஓப்பனிங் யாருன்னா சஞ்சு இல்ல, இந்த வாட்டி ஆயுஷ் மாத்திரமும் ருத்ராஜ் கேக்வாடும். இந்த வாட்டி மாற்றி கொடுத்துக்கிறாங்க ஓப்பனிங்கு. டெவால் பிரேவர்ஸே ஆட விடணும். டெவால் பிரேவர்ஸ் வரணும்னா ஆர்சிபி பிரிச்சு மேய்கிறோம். ஆர்சிபி 12 பேரை சாவ வச்சுட்டு வந்து பேசக்கூடாது. 12 பேர் ஆமாண்ணா. தலை தான் எனக்கு. நீ என்ன பண்ற என்ன தாட்டுல போனா போடு. ஆனா முதல் படம் தலை தான். செப்பாகனா தலை தான். உங்க 11 சொல்லு. எனக்கு பாதி தெரியும். சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட், உர்தில் பட்டேல், தோனி. பேர்னா இரே சொல்ல விடு. நான் இவ பேச விட மாட்டான். பாதி பேர் தான் தெரியும். சென்னை தான் ப்ரோ. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். தலை இருக்கும்போது யாராலும் ஜெயிக்க முடியாது. அதெல்லாம் வாய்ப்பு. சென்னை சூப்பர் கிங்ஸ் தான். தலை தான். தலையை மட்டும் தான் தெரியும், வேற யாரையும் தெரியாது. ஏதோ எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க கேளுங்க. அதான் 11 பேர் விளையாடுறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியுங்க. பாத்தீங்களா ப்ரோ? ஒரு மேட்ச் இருக்கு 5ஆம் தேதி. நீங்க வந்து பெங்களூர்ல அடிக்கிற அடியில இன்னைக்கு இவங்க அடிக்கிறது கூட கம்மி தான். அன்னைக்கு அடிக்கிறோம் நாங்க. அன்னைக்கு அதையும் பார்ப்போம். ஒரு கப்பு தான் ப்ரோ அடிச்சோம். ஆனா 18 வருஷமா நாங்க காத்திருந்தோம்ல ப்ரோ. சரிங்களா? 18 வருஷம் கழிச்சு அந்த ஒரு கப்பு அடிச்சோம். இப்போ இந்த வருஷமும் நாங்கள் தான் கப் அடிப்போம். நீங்கள் வேணா பார்த்துட்டே இருங்க. ஓகேவா? சரிண்ணா. நீங்கள் கப் அடிச்சிங்கன்னா பெட்னா பார்த்துக்குறோம்ண்ணா. எவ்வளோ அண்ணா? 1 லட்சம் பெட்னா பார்த்துக்குறோம்ண்ணா. சரிண்ணா, சொல்லிட்டாரு. இல்லை தலைவா, சும்மா சீரியஸாக சொல்கிறேன். 1 லட்ச ரூபா பெட்டு கொடுக்குறாரா? சரிண்ணா, நீங்கள் பார்த்துட்டே இருங்கண்ணா. சரிங்களா? இந்த சேனல்லே போடுங்கண்ணா. அவரை பார்த்துங்க, மூஞ்சி நல்லா எடுத்துங்க. என் தம்பி தான். ஆல்வேஸ் சிஎஸ்கே. தலை ஃபார் த ரீசன். சென்னைக்கும் பஞ்சாபுக்கும் மேட்ச். ஸோ இன்னைக்கு சென்னை ஜெயிப்பாங்களா ப்ரோ? இன்னைக்கு எப்படின்னாக்கா மேட்ச் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அவங்க சைடு நம்ம பேட்டிங்கு பவுலிங்லாம் பயங்கரமாக இருக்குது. நம்ம சைடு வந்து கொஞ்சம் பவுலிங் ரொம்ப வீக்காக இருக்குது. பேட்டிங் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் வந்து பவர் பிளேயில் வந்து விக்கெட் நம்ம நிறையா விட்டுறோம். இன்னைக்கு வந்து டோனி வந்திருக்காரு. அவர் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணாருன்னா கொஞ்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க சைடு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஜெயிக்கிறதுக்கு இருக்காங்க. அவங்க பவுலிங்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, பேட்டிங்கும் கரெக்டாக இருக்காங்க. நம்ம இன்னைக்கு நம்ம பவுலிங்கும் பேட்டிங்கும் தரமாக பண்ணோம்னா ஜெயிக்கிறது 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம இன்னைக்கு ஹோம் கிரவுண்டு இன்னைக்கு வேறு, அதில் ஜெயிக்கணும்னு தான் எல்லாம் நினைப்பாங்க. ஆனால் நம்ம சிஎஸ்கே பேர் இன்னைக்கு எப்படி நடத்துகிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி விளாண்டா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஜெயிப்பாங்க. ஹோம் கிரவுண்டில் இருக்குது, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குது. நாங்களாம் நிறைய பேர் வந்திருக்கோம். இந்த மேட்ச் ஆக்சுவலி ஜெயிச்சா தான் மொமெண்டமாக நம்ம அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆக முடியும். சஞ்சு போன மேட்ச் ஆடல, இந்த மேட்ச் ஆடணும். சஞ்சு போன தடவை ஜிம்பாபே மேட்ச்சில் சென்னையில் ஆடி தான் ஃபார்முக்கு வந்தார். அதே நம்பிக்கையில் நான் வேறு அவர் ஐபிஎல் கேப்டனாக போட்டிருக்கேன். ஒரு நம்பிக்கையில் எனக்காகனாச்சும் சஞ்சு அண்ணா வந்தாருன்னா நல்லாயிருக்கும். ஏதோ பிரேவிஸ் வரன்றாங்க, அதனால் மேபி சான்சஸ் இருக்குது ஜெயிக்க.
நம்புவோம் ப்ரோ. கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ப்ரோ. நான் வந்ததே ஆக்சுவலி விராட் கோலி ஃபேன் தான், நான் ஆர்சிபி ஃபேனு. பட் ஆனால் வந்ததே வந்துட்டு சிஎஸ்கே மையை பார்க்கணும் அப்படின்ட்டு தான். கண்டிப்பாக ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. போன டைம் அடி வந்துச்சு, இந்த டைம் அடி நம்ம கொடுக்குற மாதிரி கன்ஃபார்மாக ஜெயிக்கும். சிங்கத்தின் வேட்டை தொடரும் இன்னைக்கில இருந்து. ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியாக போகல, மழை ரீசன், காம்பினேஷன்ஸ் எல்லாமே இப்போ கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலி அப்படி தோற்றதும் நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஆனால் தான் தெரியும், ஓகே நம்மளை எல்லாரும் எதிர்பார்த்துனுக்கிறாங்க, ஒரு வெறி வரும், ஒரு இது வரும். போன வருஷம் லாஸ்ட்டில் கம்பேக் பண்ண மாதிரி கேகேஆர் மேலே 180 சேஸ் பண்ண மாதிரி, இல்லை ஜிடி மேலே 220 அடித்த மாதிரி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அதே ஃபயர் பவரோட இந்த மேட்ச்சை ஆடும். சிஎஸ்கே ஜெயிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சே லாஸ் ஆகிட்டோம். என்ன ரீசன்னால தோத்தோம்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியான பேட்டிங் ஆடுறதில்ல ப்ரோ. இந்த மேட்ச் டெவல் பிரவேஷ் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதனால் ஜெயிப்போம். ஓகே, பேட்டிங் கொஞ்சம் நின்று விளாட்ல, அதுதான் காரணமே, வேற ஒன்றும் கிடையாது. கொஞ்சம் நின்று பவுலிங் பிரச்சனை கிடையாது, அது ரெண்டும் போயிட்டு தான் இருக்கும். பேட்டிங் ஓரளவுக்கு நம்ம சென்னை வந்து பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சஞ்சு வந்ததுலேருந்து. அதனால் கண்டிப்பாக பேட்டிங் வந்து ஒழுங்காக கொஞ்சம் நின்று விளையாடிருந்தாலே மேட்ச் ஜெயிச்சிருக்கும். போன டைம் அவசரமாக விளையாடி விக்கெட்டை விட்டதுனால தான் நம்ம தோற்றுடும். இந்த டைம் கண்டிப்பாக அடிப்போம் ப்ரோ. எல்லாருமே புதுசு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ தலைமை கேள்விப்பட்டிருக்கோம், அவர் வந்தால் மேபி நல்லாயிருக்கும், டீமு செட்டாக இருக்கும். பட் இதுக்கப்புறம் அவங்க இந்த ஃபஸ்ட்டு ஒரு மேட்ச் தோற்றனால இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாரும். இந்த மேட்ச் ஜெயிப்பும் நம்பிக்கை இருக்குது. இவங்க கொஞ்சம் டாக்டிக்கல் எரராக இல்லை, அது எப்படின்னு தெரில. நல்லா அடித்தா எல்லோரும் ஓகே, காம்பினேஷன் ஒர்க் ஆகிடுச்சு, செட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு போயிடும். அது செட் ஆகலைனா தான் ஓகே இதில் குளறுபடி இருக்குது, செட் ஆகலை அப்படி இப்படின்னு சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்ச ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் வந்துட்டு ருத்து 1 டவுன் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த பையன் போன வருஷமே பொலன்னு பொலந்தான் ஓப்பனிங்கில் வந்து. ஸோ அவனோட இடத்துல கை வைக்காமல் ருத்துராஜ் 1 டவுன் நிறையா மேட்ச் ஆடி இருக்காரு, அதுலேயும் 50 அடிச்சிருக்காரு, மும்பை மேலெல்லாம் அடிச்சிருக்காரு. ஸோ 1 டவுன் ருத்து வந்து சஞ்சு மாத்திரை அடித்தா ஓப்பனிங்கு வேறு லெவலில் இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். பிரவீஸ்க்கு எதிர்பார்த்துன்னு இருக்கோம். தலை ஆடுவாரா இல்லையான்னு தெரில, இன்றைக்கி கன்ஃபார்ம் இல்லை. பிரவீஸ் ஒரு 50-50 இருக்கு அவைலபிலிட்டி. ஸோ போனால் தான் தெரியும். உள்ள தலை இல்லை ப்ரோ, தலை இல்லைனாலே உங்களுக்கே தெரியும்ல, சிஎஸ்கேனாலே தோனி தான், தோனினாலே சிஎஸ்கே தான். தோனி இல்லாத காரணத்தினால தோக்குச்சு. ஆர்சிபியில் விராட் கோலி இல்லைனா மற்ற பிளேஸ்லாம் விளாட்றாங்க, அது மாதிரி மற்ற பிளேஸ் விளாடணும் ப்ரோ. ஒருத்தரை மட்டுமே ரீசனாக சொல்லக்கூடாது. அப்போ தலை இல்லைன்னா நீங்கள் எந்த மேட்ச்சுமே ஜெயிக்க மாட்டீங்களா? அப்போ தலை எந்த மேட்ச்சுமே வரல, அப்போ எல்லாமே தோத்துருவீங்களா? எல்லா மேட்ச் தோத்துருவீங்களா? சொல்லுங்க. போதும் ப்ரோ, போதும். பார்த்தீங்களா? பதில் இல்லை, ஏன்னா வெயிட்டான டீம் இருக்குது, அதனால தான் நாங்கள் வந்து சொல்கிறோம். போன மேட்ச் நம்ம ஒரு மாதிரி நம்ம கொஞ்சம் மெச்சூராக ஆடாமல் அவுட் ஆயிருக்கோம். இப்போ நீங்கள் சஞ்சு விக்கெட்டை பார்த்தாலும் அந்த பாலுக்கு மெச்சூராக ஆடி இருக்கலாம். ருத்துராஜும் கொஞ்சம் ஆஃபில் மூவ் ஆகி இருக்கக்கூடாது, போல்டாக இருக்கக்கூடாது. மற்றபடி ஓவர்லாம் நல்லா தான் ஆடினார். ஒரு கலீல் அகமத் பவுலிங்கை பார்த்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையான தருவார். இந்த மேட்ச் கண்டிப்பாக அடிச்சிருவோம். அப்போ பஞ்சாப் அடிக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டிங் சேசிங் டீம் தான் மோஸ்ட்லி ஜெயிக்கிறாங்க. இப்போ நம்மக்கிட்ட போய் பவுலிங்காக வீக்னஸாக இருக்குது, அது ஒரு மெயின் பாயிண்ட்டாக இருக்குது ப்ரோ. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக விளையாடலாம். டீம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரோக் பிளே வச்சு விளாட்றாங்க. மற்ற டீம்லாம் கொஞ்சம் இன்டென்ட் காமிக்கிறாங்க, ஆனால் நம்ம டீம்கிட்ட வந்து இந்த இன்டென்ட் இல்லை. இந்த இன்டென்ட் காமிச்சு கொஞ்சம் அடித்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சஞ்சு வந்து நம்ம எடுத்திருக்கோம், ஆனால் சஞ்சு ஃபர்ஸ்ட் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த ஒரு மேட்சுக்காக நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ அடுத்தடுத்த மேட்ச் வருது, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். ருத்ராஜோட கேப்டன்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காரு, எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நல்லா பண்ணுவாருன்ட்டு. கேப்டன்சி ஓகே தான் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ருத்ராஜ் இந்த சீசன் மட்டும் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். என்னுடைய கணக்கு வந்த புதுசில் நல்லா பண்ணியிருந்தார் கேப்டன்சி. தோனி இருக்கும்போது கொஞ்சம் கேட்டு பண்ணிட்டு இருந்தார். தனிப்பட்ட முறையில் பேட்டிங்கும் நல்லா விளையாட்டு இருந்தார். இப்போ கொஞ்சம் அப்படியே டல் ஆகிட்டே இருக்குது. மேபி சஞ்சு எடுத்ததுனால நெக்ஸ்ட் இயரோ இல்லை இந்த பாதி சீசனுக்கு அப்புறமா சஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு, கேப்டன் பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா ஆல்ரெடி அவர் கேப்டனில் நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சு பேக் டு ஃபார்ம் வருவார் நினைக்கிறேன். கண்டிப்பாக வருவார். இந்த சீசன் அவரோட சீசனாக இருக்கும். ஏன்னா வேர்ல்டு கப்லேருந்து மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இதில் வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். சென்னைக்கு வரணும் அவரே நினச்சிருக்காரு, சொல்லியிருக்காரு ஏகப்பட்ட பேட்டியில். கண்டிப்பாக இதில் பெஸ்ட்டாக பண்ணுவோம். கேப்டன்சி அவர் இன்னும் கற்றுன்னு இருக்காரு, அவ்வளோ சீக்கிரம்லாம் நிரப்ப முடியாது எந்த ஃப்ரான்ச்சைஸிலையும். அவ்வளோதான். தோனி எடுத்த நிற்புறோன்னா அது பல யுகமே வேணும். அது அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது, கஷ்டம்தான். ஆனால் கற்றுப்பார். தலையும் இருக்கார் இல்லையா கூட, தலசந்தான் அவர் கற்றுப்பார். தலையோட டாக்டிக்ஸு எல்லாம் இது பண்ணி பேசி ஒரு நல்ல காம்பினேஷன் எடுத்துகிட்டு வந்து ஒரு 14ல் ஒரு 8-9 ஜெயித்தாலும் பார்த்துக்கலாம். பிளே ஆஃப் சூப்பராக பார்த்துக்கலாம். கேப்டன்ஷிப் வந்து பயப்படுறாரு ப்ரோ, பயம் இருக்குது. வந்து ஒரு தெளிவாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, யார்கிட்ட என்னன்னு சொல்ல முடியல, ரொம்ப பயப்படுறாரு ஒருக்கா. இப்போ தோனி தலை இருந்தாருன்னு வச்சிங்களேன், அவர்கிட்ட கேட்பாரு, இந்த இது தலை வந்து அங்கேருந்து சிக்னல் கொடுப்பாரு, எல்லாம் அப்புறம் இவருக்கு இது பண்ணும்.
யாருக்கு பவுலிங் போடணும், எந்த இடத்துல இப்படி ஃபீல்டிங் போடணும் தலைக்கு தெரியும். கரெக்டாக விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. தலை இல்லாத ரொம்ப தான் கஷ்டம் ப்ரோ. ஏன்னா அவருக்கும் ஒரு ஏஜ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த வருஷத்தோட லாஸ்ட் ஆனால் அவர் அதுக்கப்புறம் விளையாட மாட்டார், அவ்வளோதான். ருத்துராஜ் கேப்டன்சி வந்து அவர் நல்லா பண்ணுறாரு. இப்போ ஒன் ஆஃப் த அவர் இதில் வந்து ஒலிம்பிக்ஸில் இதுலேயே வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி மகாராஷ்டிரா கேப்டன் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இப்போ சிஎஸ்கேக்கு இது வரைக்கும் நல்லா தான் பண்ணுறேன்னா, ரொம்ப நம்ம டோனி மாதிரி வராது. என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு டோனிலேருந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்மளுக்கு கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியும். பட் இருக்கிறதே இப்போ அவர் தான் இருக்கார். சஞ்சுவும் ஹெல்ப் பண்ணுவார். டோனியும் இருக்கார். டோனி மேட்ச் ஆனால் டோனியும் இருக்கார். நம்ம டீமில் நிறைய லீடர்ஸ் இருக்காங்க. தலை தோனி வந்து இந்த மேட்ச் கிடையாது. ஸோ தலை தோனியை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஐபிஎல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு மேட்ச் ஈஸியாக டிக்கெட் கிடச்சிருச்சு எனக்கு. நேற்று ராத்திரி 10 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணி பெங்களூர்லேருந்து டக்குன்னு வந்துட்டேன். ஸோ அவ்வளோ ஈஸியாக கிடச்சிருக்கு. போன வருஷம்லாம் 1 லட்சம் க்யூவில் இருந்தேன் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில். இந்த வாட்டி வெறும் 5000 க்யூலே டிக்கெட் கிடச்சி. அப்போ நீங்களே தெரியுங்க, தலை ஆடுனா வேறு மாதிரி, தலை ஆடலைன்னா வேறு மாதிரி டிக்கெட்ஸ். டிக்கெட் ஈஸியாக கிடச்சும் தலையை பார்க்க முடியாமல் போச்சு. அவ்வளோதான். பரவாயில்ல, ஸ்டேடியமில் அங்கே இங்கே கொஞ்சம் இருப்பார். அதாச்சும் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு போயிடலாம். தலை தரிசனத்துக்காக தான் நம்ம வர்றதே. அதுவே இல்லைங்கும் போது கஷ்டம்தான். ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவருக்கும் வயசாயிடுச்சு. அந்த காஃப் இன்ஜுரி பல வருஷமாக இருக்குது. அதுலேயே அவர் கீப்பிங் பண்ணணும். 120 வாட்டி உக்காந்து ஏச்சுக்கணும்னா நார்மல் மனுஷனாலே முடியாது. அவர் இந்த ஏஜில் பண்ணுறாருன்னா அது நம்மளுக்காக தான் அவர் ஆடுறாரு. அதனால இந்த சில்லற பசுமா திட்டிட்டு போகிறவங்களெல்லாம் தள்ளி விட்டுட்டு நம்மளுக்காக ஆடுறாரு. பார்த்துட்டு ஜாலி பண்ணிட்டு போயினே இருக்க வேண்டும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவருக்காக தான் வந்தோம். அப்புறம் மேட்ச்சில் இருக்காரா இல்லையான்னு தெரியல. இன்னும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆர்சிபி மேட்ச்சில் தான் வருவார்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிட்டிங்காக இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ வெறிச்சோடி இருக்குது. பெருசாக ஒன்றும் டிக்கெட்டே ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. தோனி இல்லாத பெரிய இழப்பு தான். அவர் ஒரு ஸ்டேடியத்தில் வந்தால் கூட போதுமானதுன்றதுக்காக தான் எல்லாருமே ஆக்சுவலாக வந்திருக்கோம். ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இன்னைக்காச்சும் வந்து காமிப்பாங்க வரவங்க. 4 மேட்ச்சுக்கு வர மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏமாற்றம் தான் எல்லாருக்கும், ரசிகர்கள் எல்லாருமே. எல்லாருமே வந்துட்டு தலைக்காக தான் வந்துருப்பாங்க. கண்டிப்பாக. அது இல்லாமல் இப்போ சஞ்சு கொஞ்சம் நம்மளுக்கு பிடிச்சமான ஆளுன்றதுனால அவருக்காகவும் இப்போ ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஓகே. தோனி இல்லாத இழப்பு தான். ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் ரொம்ப மிஸ் பண்ண ப்ரோ. இப்போ வேறு 2 வாரத்துக்கு ஆட மாட்டேன் சொல்லிட்டாங்களா, இன்னும் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ இந்த மேட்ச் வந்தால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் டைம் ஸ்டேடியம் வந்திருக்கேன். அது இப்போ வந்தால் அவர் பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்ல வந்து பிரேவிஸ் வர போறதா சொல்லிருக்காங்க. கண்டிப்பா வரணும் வெயிட் பண்றீங்க ப்ரோ. செம்ம எக்ஸைட்டிங் ப்ரோ. நான் வேற வந்தா நல்லா தரமான சம்பவம் இருக்கும் ப்ரோ. அதாவது தோனி நாங்கள் டிக்கெட்டை போட்டு வந்ததே பார்க்க அட்லீஸ்ட் ஏதோ நடந்துட மாட்டாரா, ஹாய் காமிச்சிட மாட்டாரா தான் கரெக்டாக வந்திருக்கோம். என்ன பண்ணுறேன், நாங்கள் சின்ன வயசில் பார்த்தது டோனி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஆக்சுவலி பார்த்து. ஸோ நேரில் சொன்னேன். தலை டோனி இன்னும் 1 வருஷம் ஆகலாம். தலைக்கோசம் தான் ப்ரோ. நம்மளாம் தலை தீவிர ஃபேன் ப்ரோ. நம்மளாம் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஆனால் அவர் வயசாச்சு. ஏன்னா நம்மளுக்கும் ஒரு வயசாச்சுன்னா நம்மளால ஆட முடியாதுல்ல. அவர் வராரு, வந்துட்டு 4 பேர் சொல்லி கொடுத்து இவங்க யங்ஸ்டர் இப்போ வந்து அவர் உருவாக்கி வச்சிருக்காரு. உருவாக்கி ரொம்ப நல்லது தான். இந்த வருஷம் லாஸ்ட் ப்ரோ. ஆனால் மிஸ் பண்ணுறோம் தலையை அந்த வாட்டி கண்டிப்பாக. கண்டிப்பாக இருக்கு ப்ரோ. ஆனால் சஞ்சு சாம்சன் நின்றாருன்னா மேட்ச்சு கண்டிப்பாக இது சான்ஸ் ப்ரோ. கண்டிப்பாக ஒரு இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் ஒரு 200 230 அந்த மாதிரி கண்டிப்பாக வரும் ப்ரோ ஸ்கோர். நீங்கள் கேப்டன்சி வந்து ருத்ராஜ் கிட்ட கொடுக்குறது பலா சஞ்சு சாம்சன் கிட்ட கொடுக்கலாம் ப்ரோ. ஏன்னா நீங்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க ஒரு நல்ல வெயிட்டான டீமாக இருந்தாங்க. சஞ்சு இப்போ இல்லைனாலும் அதுக்கு அடுத்து ரியான் பராக் கிட்ட கேப்டன்சி போயிருக்கு. ஆனால் அந்த டீம் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் அது உருவாக்குறதுக்கு காரணமே பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சனும் இன்னொரு ரீசன் வந்து ஜாஸ் பட்லர் சொல்கிறான் ப்ரோ. இப்போ ஜாஸ் பட்லர் அந்த டீமில் இல்லை, ஆனால் அந்த டீம் வெயிட்டாக இருக்குது ப்ரோ. அதனால சஞ்சு சாம்சன் கிட்ட கேப்டன்சி ஒரு சான்ஸ் மாற்றி கொடுத்து பார்த்தா ஒரு வேளை டீம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு. ஆனால் சிஎஸ்கே இந்த வாட்டி கொஞ்சம் கப்படிக்கிறது கஷ்டம் ப்ரோ. பிளே ஆஃப்ஸ் இல்லை ப்ரோ. பிளே ஆஃப்ஸ் போனாங்க அப்படின்னா யதார்த்தமாக போயிருக்காங்கன்னு வேணால் சொல்லிக்கலாம் ப்ரோ. ஆனால் டீம் இல்லை ப்ரோ. இந்த வாட்டி வந்து டெத் பவுலர்ஸ் இல்லை. நீங்கள் பவுலர்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும், அவங்க பேர் சொல்கிற மாதிரி எந்த பவுலர்ஸும் இல்லை. ஜிம்மி ஓட்டன் ஒருத்தர் இருக்கார், அவர் மட்டும் தான் போடுவார். அதுக்கப்புறம் இப்போ வேர்ல்டு கப்பில் இவர் போட்டார், ஹென்ரி போட்டார். ஆனால் போட்டு பொழந்துட்டாங்க போன மேட்ச். ஹென்ரியை அடியில் அவர் அடையாளமே தெரியாமல் ஆகிட்டார். ஸோ இந்த வட்டமும் ஆர்சிபிக்கு சான்ஸ் இருக்குது ப்ரோ. இல்லைனா பஞ்சாப் தான் ப்ரோ. லாஸ்ட் இயர் மாதிரியே பஞ்சாப் ஆர்சிபி ஃபைனல் போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ப்ரோ. பிளே ஆஃப்ஸில் இந்த 2 டீம் தான் ஒரு ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கும். ஏன்னா பஞ்சாப் போன மேட்ச் நீங்களே பார்த்தீங்க எப்படி அடித்தாங்கன்னு. இந்த மேட்ச்சும் அடிப்பாங்க. இன்றைக்கி நைட்டு வெயிட்டான ஒரு விருந்து சிஎஸ்கேவுக்கு இருக்குது. கண்டிப்பாக தோற்றுறாங்க ப்ரோ. நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லலை. ஏன்னா பஞ்சாப் வந்து நல்ல டீம் ப்ரோ. நீங்கள் வந்து பேட்டிங் மட்டும் எடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், சிஎஸ்கே அவ்வளோதான் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 150 அடிக்கிறதோட கஷ்டமாக போயிடும். ஏன்னா அந்த மாதிரி பவுலர்ஸ் வச்சுருக்காங்க பஞ்சாப். கரெக்டான டிசிஷன் யாருமே எடுக்கவே இல்லை. அவங்க ஒரு டைம் இறக்குறாங்க. சஞ்சு சாம்சனும் ஆயுஷ் மாத்திரம் இறங்கியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ருத்ராஜ் கைவாடு இறங்குறது வந்து எதுக்கு அந்த ஷாட்டுன்னே தெரியல. அதெல்லாம் ஒரு ஷாட்டே கிடையாது, தேவையில்லாமல் ஒரு ஷாட்டு. உருவில் பட்டில் இறங்கியிருக்கலாம்.
மேத்யூ ஷாட்லாம் இறக்கியிருக்க தேவையே கிடையாது. உருவில் பட்டேல் தான் நல்ல பேட்ஸ்மேன், நல்லா ஆடி இருப்பார். சர்ஃபாஸ் கான் கொஞ்சம் நல்லா ஆடினார். அதுக்கப்புறம் வந்து பவுலிங்லாம் கொஞ்சம் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கோம் ப்ரோ. ஆனால் அந்த டைம் கொஞ்சம் கப் அடிக்கிறது நான் ஒரு 40% அவ்வளோதான். பவுலரில் சேஞ்சிங் யாருமே இல்லை ப்ரோ. அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி யாரும் கிடையாது. பவுலிங்கில் அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற மாதிரி யாரும் போடுற மாதிரி டெத் பவுலிங்லையும் யாரும் கிடையாது. வேறு அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, அவ்வளோதான். ஜடேஜா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணார் இப்போ போன மேட்ச்சில். அழுதாரு, அந்த ஜெஸ்ஸியை பார்த்து ஒரு முத்தம் விட்டார். அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஜடேஜாலாம் ரொம்ப பாராட்டலாம் ப்ரோ. அந்த அவுட் ஆனனா அவருக்கு அவர் கை கொடுக்கே வரல ப்ரோ நம்மளுக்கு மேட்ச்சில். அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஜடேஜா எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? சிஎஸ்கே ரொம்ப மிஸ் ப்ரோ. ஸ்பின்னருக்கு வந்து அவர் தான் ப்ரோ மெயின். நம்ம ஸ்பின்னர்லாம் பாருங்க, இப்போ நம்ம ஸ்பின்னர் வந்து நூர் அகமது, அவர் ஏதோ போடுறாரு கொஞ்சம் அடிக்க. வேறு ஸ்பின்னரே நம்மள்ட்ட கிடையாது, எல்லாரும் அடிக்கிறாங்க. வேறு ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். பேட்டிங் நல்லா இருக்கு, ஆனால் பேட்டிங்கும் அதுவும் சொதப்பிட்டாங்க இந்த வாட்டி. போன மேட்ச்லேயே வந்துட்டு ஓப்பனிங் சொதப்பிடுச்சு. இந்த மேட்ச் திரும்ப பேக் டு இந்த டைம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஹோம் கிரவுண்டு சஞ்சு சாம்சன் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் நினச்சாருன்னா மேட்சே மாற்றி விட்டு போவார். அந்த மாதிரி பிளேயர் அவர். ஒரு 20 ரன், ஒரு 20 பால் நின்ட்டாருனாக்கா அவ்வளோதான். ஸ்கோர் எங்கேயோ போய் சம்பவம் தான். 6 போடணும், தரமாக பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக உருவில் பட்டேல் அவர் கம்பல்சரி நின்னானா அவரும் நல்ல கேமு. அதுக்கப்புறம் நம்ம டிவில் பிரவேஸ் ஓட்டமே, அவர்லாம் வந்து மெயினான பேட்ஸ்மேன் ப்ரோ. அவர் வந்து எப்போ இறங்கினாலும் செம்மையாக அடிப்பார். 6 எல்லாமே வந்து எல்லா சைடும் சதரும் பேட்டிங், அந்த மாதிரி நல்லா ஆடுவார். பஞ்சாப் செம்ம ஃபார்மில் இருக்காங்க. எனக்கு பேட்டிங் வந்து அதிரடியாக பார்த்தாங்கன்னா பக்காவாக இருக்கும்.